அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 16/4/2026 ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை மாதம் 3ஆம் நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 முதல் 1:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 10:30 மணி வரை. யமகண்டம் 6 7:30 மணி வரை. இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:03 மேஷ லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிற கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரிஜினலான கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். இந்த கருங்காலி மாலையை அணியும் போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜி எல்லாம் போய் கண்டிப்பாக பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்குங்க. இதை நிறைய பேர் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் சீக்கிரமாக நீங்களும் கருங்காலி மாலையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோவுக்கு கீழே தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சீரான பலன்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. இன்றைய நாள் உங்களுக்கு நிகழ்ச்சிகளில் பொறுமை மிகவும் அவசியம். இன்று பொறுமையாக இருக்க வேண்டியதோடு பிறரோடு பேசும்போது வார்த்தைகளில் அதிகமான கவனம் வேண்டும். பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிகள் காணப்படலாம். இன்று திட்டமிட்டு ஒழுங்கமைத்து பணியாற்றுவதன் மூலமாக நீங்கள் சிறப்பாக செயலாற்ற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். இந்த போக்கினால் இருவருக்கும் இடையிலான உறவின் ஸ்திரத்தன்மை மற்றும் இனிமையை பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சீரான பணப்புழக்கம் காணப்படாது. சிறிய அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தகுந்த மருத்துவ உதவிகரமானதாக இருக்கும். இன்று ஆரோக்கியமாக இருக்க அதிகமான நீரை பருக வேண்டியது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பணிகள் அதிகமாக இருப்பதாக உணர்வீர்கள். பல வாய்ப்புகளுக்கான அறிகுறி காணப்படுகிறது. உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும். இலக்குகளை நோக்கி செயல்படுவீர்கள். பேச்சாற்றல் மூலமாக வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது. பணிகள் இறுக்கமாக காணப்படலாம். நீங்கள் அதில் மூழ்கி இருப்பீர்கள். பணியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உண்மையான திறமை வெளிப்படும் நாளாக இன்றைய நாள் அமையலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் வெளிப்படையாக உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இனிமையான வார்த்தைகள் உங்களது துணையை மகிழ்விக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் சிறந்த வளர்ச்சி காணப்படலாம். கையில் இருக்கக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். இன்று சிறந்த ஆரோக்கியத்தோடு அதிகமான ஆற்றல் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உற்சாகமான தருணங்கள் காணப்படலாம். உங்களுடைய தைரியம் மற்றும் உறுதியான போக்கின் காரணமாக பிரகாசமான வாய்ப்புகள் ஏற்படலாம். பேச்சாற்றல் மூலமாக பலவற்றை சாதிப்பீர்கள். இன்று எதிரிகள் அடங்கி விடுவார்கள். பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிரத்தையோடு உங்களது திறமையை காட்டி பணிபுரிவீர்கள். உங்களுடைய இந்த போக்கினால் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உங்கள் துணை மிகவும் திருப்தி அடைவார். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். சேமிப்பு தரத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. நீங்கள் லாபகரமான முதலீடுகளில் பங்கு கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய அதிக ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் செயல்பாடான நாளாக உங்களுக்கு இருக்காது. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியது என்பதால் நீங்கள் அதனை தவிர்க்க வேண்டும். பிறரோடு பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும். இன்று பிரார்த்தனை மூலமாக மன அமைதி பெறலாம். பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிகள் காணப்படலாம். இதனால் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம். பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருப்பதால் சிறப்பாக செயலாற்ற திட்டமிட வேண்டியது மிகவும் அவசியம்.
குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் மாறுபடக்கூடிய மனநிலையோடு இருப்பீர்கள். இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியை பராமரிக்க இத்தகைய மனப்போக்கை கைவிட வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை போதிய அளவு காணப்படாது. பண இழப்பு இன்று ஏற்பட வாய்ப்புள்ளது. நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் வலியால் அவதியுற நேரலாம். அஜீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பிரார்த்தனை உங்களுக்கு சிறந்த பலனை கொடுப்பதாக அமையலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய நன்மை மற்றும் நன்மை தரக்கூடிய விளைவுகள் அதிகமாக காணப்படும். இன்று சாதகமான நாளாக அமையாது. உங்களுடைய பாதைகளில் சில தடைகள் காணப்படலாம். அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக மதிப்புமிக்க வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம். பணியை பொறுத்தவரை இன்று வெற்றிகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவு. பணிகளை முடிப்பதில் தாமதம் காணப்படலாம். சிறப்பான செயல்கள் அதிகமாக காண திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை சிறிய விஷயத்தையும் நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள். உறவில் இனிமை இதனால் பாதிக்கப்படலாம். இன்று நீங்கள் உங்களது துணையோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். எனவே இத்தகைய நடத்தையை தவிர்க்க வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை வீணான செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கட்டுப்பாடற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் நீங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமான ஆரோக்கியமாக இருக்காது. பல்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. கண்களுக்கு மருத்துவம் பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் காணப்படலாம். உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைவீர்கள். புத்திசாலித்தனம் மற்றும் திறமை மூலமாக லாபம் பெறுவீர்கள். திட்டமிட்டு உறுதியான அணுகுமுறை மேற்கொண்டால் நற்பலன் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது செயல்திறனுக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். கடின உழைப்பின் மூலமாக நீங்கள் பயன்பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய இந்த போக்கால் நீங்கள் இன்று நெருக்கமான உறவு பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள இயலும். நிதி நிலைமையை பொறுத்தவரை சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும். சேமிப்பு நிலை உயர்வதற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. நீங்கள் சுறுசுறுப்போடும் ஆற்றலோடும் காணப்படுவீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்க காண்பீர்கள். சுய வளர்ச்சிக்காக இன்று புதிய புத்தியை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். அதிக முயற்சியின்றி எளிதாக மேம்பட்ட முறையில் செயல்களை கையாளுவீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று திருப்திகரமான நிலை காணப்படும். நீங்கள் சிறந்த தரத்தோடு பணியாற்றுவீர்கள். மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையோடு நல்லுறவை பராமரிப்பீர்கள். சுமூகமான சூழ்நிலையை காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான பண வரவு காண வாய்ப்புள்ளது. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு சௌகரியத்தை வளர்த்து கொள்ள உதவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய தைரியமான உறுதியான போக்கினால் இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவது கடினமானதாக இருக்கலாம். வெற்றி பெறுவதற்கு முறையாக திட்டமிட வேண்டியது அவசியம். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை அதிக பணிகளால் கவலை கொள்வீர்கள். பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக நீங்கள் சிறப்பாக செயலாற்ற இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு ஏற்பட உணர்ச்சி வசப்பட்ட போக்கை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக உறவு பிணைப்பு வலுப்பெறும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். இதனால் உங்களிடம் அதிகமான கவலை காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மையால் பாதிக்கப்படுவீர்கள். இதனால் கால்வலி மற்றும் முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் திடமான நம்பிக்கையும் உறுதியும் காணப்படும். என்றாலும் சில கடினமான சூழ்நிலைகளை கையாளும் தைரியம் போதிய அளவு காணப்படலாம். இன்று நம்பிக்கை உணர்வோடு நீங்கள் இருந்தால் இவற்றை சமாளிக்க முடியும். பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் நேரலாம். எனவே கவனத்தோடு பணியாற்ற வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குழப்பமான மனநிலை காரணமாக துணையோடு கோபப்பட்டு காணப்படுவீர்கள். இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியை இது பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளை செய்வீர்கள். இன்று இதனால் நிதி நிலைமை சற்று சுமையானதாக இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. உடற்பயிற்சி இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பானது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். இதனால் தன்னம்பிக்கை பெருகக்கூடும். கனவுகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறனை திறமை மூலமாக நிரூபிப்பீர்கள். பணியிடத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும்.
குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவில் காணப்படலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பு அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இருக்காது. முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டிய கடினமான சூழ்நிலை காணப்படலாம். உங்களுடைய செயல்களில் வேகத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம். நீங்கள் சிறப்பாக முன்னேற்றம் காண திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். இன்று பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காணப்படலாம். சக பணியாளர்களுடைய ஒத்துழைமையால் இன்று உங்களுடைய கண்டு கோபமடைவீர்கள். ஒத்துழைப்பு இல்லாததால். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் குழப்பமான உணர்வுகளை ஏற்படுத்துவீர்கள். இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நீங்கள் அமைதியாக கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். அவ்வாறு நடக்காத பட்சத்தில் சூழ்நிலையை பாதிக்க வாய்ப்புள்ளது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது. தேவையில்லாத செலவுகள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியம் இருக்காது. ஆற்றல் குறைந்து காணப்படலாம். தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் தேவையற்ற விளைவுகளை தடுக்க எந்த செயலையும் தொடங்கும் முன்பு நன்றாக யோசித்து செயல்பட வேண்டும். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தாமதம் காணப்படலாம். இத்தகைய செயல்களை மேற்கொள்வது பொறுமை தேவை. பணியை பொறுத்தவரை பணி சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. பணிகள் அதிகமாக காணப்படலாம். சவால்களை சந்திக்க நீங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சில பிரச்சனை காரணமாக நீங்கள் உங்களது துணையோடு வெளிப்படையாக ஆலோசிப்பீர்கள். இதன் மூலமாக சில விஷயங்களை சுமூகமாக தீர்த்துக்கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது. கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.